பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் கூட இந்த அதிகாலை திருமுகம் தேடி இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய மகத்தான கிருபையினால, அவருடைய தயவுள்ள கிருபையினால, அவருடைய அன்புள்ள கிருபையினால என் தேவன் நம்மளை நடத்தி வருகிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை என் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். ஏசாயா 26:4 சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தரை எப்பொழுதும் நாம் நம்பி இருக்கும் பொழுது அவரே நமக்கு கன்மலையாய் இருக்கிறார். நம்முடைய கன்மலையும் நம்முடைய கோட்டையும் நம் நம்பியிருக்க துருகமா இருந்து என் தேவன் நம்மளை நடத்தி வருகிறார். என்னோடு கூட சேர்ந்த இந்த காலை வேளையில கூட நான் என் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்றவங்க, இதை பார்த்து கொண்டிருக்கவங்களுடைய வாழ்க்கையில என் தேவன் செய்த நன்மைகள் நினைத்து இதுவரை என் தேவனை நம்பி சார்ந்திருந்தேன், இது இனிமேலும் என் தேவனையே நான் நம்பி இருப்பேன் என்று சொல்றவங்க நல்ல விசுவாசமா நல்ல உற்சாகத்தோடு இந்த காலை வேளையில உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி ஓரம் தள்ளி வச்சுட்டு தேவனை முழு மனதாய் நாம் துதிக்க போகிறோம். நான் உண்மையே நான் நம்புவேன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி இருக்கிற இடங்களில் Oh, thank you Jesus. Yes, we worship you Father. நீரே எங்கள் கன்மலை ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்களுடைய வாழ்வின் முக்கியமான நோக்கம் ஆண்டவரே. Yes, come on, let's sing together. Yes. நீரே என் கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம் என்றும் உம்மில் தங்குவேன். நீரே எந்த கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம் என்றும் உம்மில் தங்குவேன். துன்பமான நேரமோ இன்பமான காலமோ தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில், துன்பமான நேரமோ இன்பமான காலமோ தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில், எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே உம்மையே நம்புவேன். உம்மை விசுவாசிப்பேன், அசைக்கப்படுவதில்லை. நீரே எந்த கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம் என்றும் உம்மில் தங்குவேன். Let's sing one more time. நீரே எந்த கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம் என்றும் உம்மை தங்குவேன். எத்தனை பேர் இந்த உலகத்துல மனுஷனை நம்பி, பணம் பதவியை நம்பி, சேர்த்து வச்சிருக்க சொத்துக்களை நம்பி போயிருப்பீங்க. தேவனை நம்பி இந்த காலை வேளை பாடும் பொழுது Yes, Father. மனுஷரை நம்பினேன், பிரபுக்களையும் நம்பினேன், பணம் பதவி நம்பினேன், என் பலனையும் நான் நம்பினேன். மனுஷரை நம்பினேன், பிரபுக்களையும் நம்பினேன், பணம் பதவி நம்பினேன், என் பலனையும் நான் நம்பினேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன், அசைக்கப்படுவதில்லை.
நம்புவேன். நீரே எந்த மறைவிடம் என்றும் உம்மில் தங்குவேன். இந்த காலை வேளையில அந்த உன்னத தேவனை உயர்த்தி உயர்த்தி பாடும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை உயர்த்தி பாடும் பொழுது ஆசீர்வாதம். எந்தன் வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே, எந்தன் தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீர், எல்லாமும் மாணவரே. எந்தன் வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே, எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீரே, எல்லாமும் மாணவரே. நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவரே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். அசைக்கப்படுவதில்லை, நீரே எந்த கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம் என்றும் உம்மில் தங்குவேன். சேர்த்து சொல்லமா, நீரே எந்த கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம் என்றும் உம்மில் தங்குவேன். துன்பமான நேரமோ இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில். துன்பமான நேரமோ இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில். எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். அசைக்கப்படுவதில்லை, thank you Jesus. Hallelujah. எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவன். Thank you Jesus. இதுதான் முக்கியம். மனுஷர்கள் சூழ்நிலைக்கு ஏத்த போல தங்களை மாற்றிக்கொள்ளுவார்கள். யோசிச்சு பாருங்க, மனுஷர்கள் தங்களது சூழ்நிலைக்கு ஏத்த போல தங்களை மாற்றிக்கொள்ளுவார்கள். அவங்க சந்தோஷமா இருந்தா நம்ம கூட சந்தோஷமா பேசுவாங்க, கோபமா இருந்தா நம்ம கூட அப்படியே கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. இல்லை வேற ஏதாவது துக்கமா இருந்தா எனக்கு மனசு சரியில்லை, அப்புறமா பேசுறேன் போ அப்படின்றாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மாறாத தேவன், அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷன் அப்பப்போ மாறுவாங்க, உறவுகள் மாறும். அப்படியே ஒரு நாள் ஆரம்பிச்ச அன்பு கடைசி வரைக்கும் இருக்குமா? திருமணம் ஆகும்போது வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை எல்லாம் ஓகே. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி யாருமே இருக்க முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நம்மளை மாத்திடுவோம். நம்ம அப்செட் ஆகாம அப்செட் ஆயிடுவோம். சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறிடும், நம்மளுடைய மென்டாலிட்டி மாறிடும், நம்மளுடைய பேச்சுகள் மாறிடும், நம்மளுடைய செயல்கள் நடத்தைகள் மாறிடும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவன். அப்ப பாருங்க, தேவன் எந்த சூழ்நிலையிலும் மாறல. நம்ம கோபமா இருக்கலாம், நம்ம வருத்தமா இருக்கலாம், நம்ம அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம், நகைத்து கொண்டிருக்கலாம், சிரித்து கொண்டிருக்கலாம், கர்த்தரை மறந்து கூட இருக்கலாம். ஆனால் அவர் எப்பவுமே மாறாதவர். அப்ப இதுவரை மாறாமல் நம்மளை வழி நடத்தினார்ல, என்னோடு கூட சேர்ந்து மறுபடியும் துன்பமான நேரமோ இன்பமான காலமோ
தோல்வியின் மத்தியின் புகழ்ச்சியின் உச்சத்தில் எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே உம்மையே நான் நம்புவேன். ஹல்லேலூயா. வாங்க என் கூட சேர்ந்து நல்லா உற்சாகமாக துன்பமான நேரமோ இன்பமான காலமோ தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில் சொல்லுங்க. துன்பமான நேரமோ இன்பமான காலமோ தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில் எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். அசைக்கப்படுவதில்லை நீரே எந்த கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே எந்த கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். எஸ் ஃபாதர், நல்ல உற்சாகமாக இந்த காலை வேளை உன்னத தேவனை உயர்த்தி எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீரே, எல்லாமும் மாணவரே. எந்த வாழ்வின் வழியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீர், எல்லாமும் மாணவரே. நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். சொல்லலாமா? நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை. ஒன் மோர் டைம் கூட சேர்ந்து. நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். நான் உம்மை. எத்தனையோ சூழ்நிலையில அவரை மறந்து நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், அவரை விட்டு தூர சென்று வாழ்ந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை தேடி வந்தேன் என்று சொல்லி நம்மளை தேடி வந்த தேவன், நம்மளை சேர்த்து கொண்ட தேவன், அன்பாக நம்மளை அணைத்து கொண்ட தேவன், அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்மளை கட்டி இழுத்த தேவன். இதோ இந்த காலை வேளையில என் தேவன் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளும் உங்களுடைய இல்லங்களுக்குள்ளும் என் தேவன் அவருடைய சமாதானத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அவருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறார், அவர் உங்களுக்கு தேவையான கணங்களை கொடுக்கிறார். என் தேவன் உங்களை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இதுவரை துவண்டு போயிருக்கலாம், இதுவரை துக்கத்தை சந்தித்திருக்கலாம், இதுவரைக்கும் நிறைய பாடுகள் மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில அந்த தேவனை நீங்கள் நம்பி, என் தேவனை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே அவர் அற்புதங்களை செய்வார், அவர் அதிசயங்களை செய்வார். நம்ம நிறைய நேரங்கள்ல அந்த தேவனை மறந்து வாழ்ந்திருக்கிறோம், அந்த தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருக்கிறோம், அந்த தேவனுக்கு பிரியமில்லாத நடத்தைகள் செய்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் என் தேவன் நம்மளை விட்டு மாறாதவர், நம்மளை விட்டு விலகாதவர், இதுவரை கண்ணின் மணி போல நம்முடைய உள்ள கரங்களில வரைந்து வைத்தவர். என் தேவன் இதுவரை உங்களை தாங்கி ஏந்தி உங்களை சுமந்து உங்களை தப்புவித்தது போல இனி வருகிற நாட்களிலும் என் தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவன் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார். இந்த ஏசாயா 24:4 என் தேவனை கர்த்தரையே நம்பி சார்ந்திருக்கிற ஜனங்களை என் தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தாதபடி உங்கள் தலைகளை உயர்த்துவார். இந்த காலை வேளையில
அபிஷேக உள்ளத்தோடு நல்ல என் தேவனை ஆராதித்து, என் தேவனை ஆர்ப்பரித்து, என் தேவனை மகிமைப்படுத்தும் போது, பிரியமான தேவச்சனமே, என் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்கள் துக்கங்களை மாற்றுவார், உங்களுடைய நிந்தனைகளை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை மாற்றுவார், உங்களுடைய தோல்விகளை மாற்றுவார். இன்று கண்ட எகிப்தியனை இனி காணாமல் இருக்க என் தேவன் கிருபை செய்வார். நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனை உயர்த்தும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே அவருடைய அபிஷேக வல்லமையினால உங்களை நிரப்புவார். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். சொல்லலாமா? நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன், அசைக்கப்படுவதில்லை. Thank you, Jesus. Oh, we thank you. Love you, Master. We love you, Jesus. நாங்க உங்களை மறந்தா கூட நீங்க எங்களை மறக்கலப்பா. அதுதான் ஆண்டவரே உங்க அன்பு. எங்களுடைய அன்பு மாறிடும். மனுஷங்க மேல இருக்கிற அன்பு மாறிடும், உறவுக மேல இருக்கிற அன்பு மாறிடும், பணம், ஆசை எல்லாமே ஒரு நேரத்துக்கு ஏற்ற போல மாறிக்கிட்டே இருக்கும். உலகத்துல இப்போ என்ன ட்ரெண்டா இருக்குது அதுக்கேற்ற போல எங்களுடைய ஆசைகள் மாறிடும், எங்கள் சிந்தைகள் மாறிடும். ஆனால் எங்களை விட்டு மாறாதவர் நீங்க, எங்களை விட்டு மறையாதவர் நீங்கப்பா. எங்கள் சூழ்நிலையை பாராத எங்கள் தேவனாகிய கர்த்தர். என் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தவர்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவன் அந்த கருவில் இருக்கும் பொழுதே நம்மளை கண்டிருக்கிறார், சிதையாதபடி நம்மளை பாதுகாத்திருக்கிறார், ஒவ்வொரு அவயங்களையும் கரெக்டா கொடுத்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஒரு கையோ காலோ ஏதோ ஒண்ணு குறுகி இருந்தா கூட நம்ம பேரே வேற. இல்ல ஒரு கண்ணு தெரிஞ்சு ஒரு கண்ணு தெரியலனா, இல்ல ஒரு காது கேட்டு ஒரு காது கேட்கலனா, யோசிச்சு பாருங்க. ஆனா எல்லா அவயங்களையும் படைத்து அவைகளை கரெக்டானபடி உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருப்பாருன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு நேசிக்கிறார் நம்மள. எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாமல் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா என் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எஸ் ஜீசஸ். எங்களை கண்ட தேவனே, இந்த காலை வேளையில உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொரு அவயங்களாய் நம்மளை பாதுகாத்தவர், கண்ணின் மணி போல தன்னுடைய கரங்களில் சுமர்ந்து கொண்டவரை இந்த காலை வேளையில உயர்த்தி பாடும் பொழுது, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, நீர் எங்க மேல காட்டிட கிருபைகள் அதிகம் ஆண்டவரே. எலும்புகள் உருவாகலம், நரம்புகள் உருவாகலம், தசைகள் உருவாகலம், தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகலம், நரம்புகள் உருவாகலம், தசைகள் உருவாகலம், தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. நம்ம அவருக்கு நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னா அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடு இணையாகாது. யோசிச்சு பாருங்க, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொன்னா 3 மாசத்துல தான் டாக்டராலே ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த ஹார்ட் பீட்டே உண்டாகும். ஆனால் உருவாகும் முன்னே அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு 3ஆவது மாசம் ஸ்கேனுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்கானே தெரியும். அதுக்கப்புறமா தான் டாக்டர் ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே 5 மாசத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆவது மாசத்துல எடுப்பாங்க. அதுல தான் அந்த கை, காலு, நரம்புகள், தலை, குழந்தையோட முதுகு தண்டுலாம் நல்லா வளர்ந்துருக்கானே பார்ப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜியை வச்சு சில மாதங்களுக்கு அப்புறமா, சில வாரங்களுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிக்க முடியுது. கை நல்லா வளர்ந்துருக்கா, கால் நல்லா வளர்ந்துருக்கா, இது எல்லாமே. ஆனால் அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை பேச சொல்லி அழைத்துட்டார். இதுதான் அவருடைய அன்பு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ பிறந்துட்டோம், இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், வாழ்ற வரைக்கும் வாழ்வோம் சொல்லுவாங்களே சில பேரு, ஏதோ என் வண்டி ஓடுது. அது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மளை நடத்துபவர் அவரு. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அவருக்காக வாழ்வதா கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏன்னா அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் பலனை கொடுத்து, அவர் ஆயுசங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவருக்காக தான் ஒவ்வொரு நாள் எந்திரிக்கும் பொழுது, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொன்னா அது உங்களுடைய கிருபைப்பா. இன்னைக்கு நான் பலத்தோடு வேலைக்கு நான் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறேன்னு சொன்னா அது உங்க கிருபைப்பா. எத்தனை பேருக்கு போகும்போது ஆக்சிடென்ட்ல மறிக்கிறாங்க, நடந்து போனாலே ஆக்சிடென்ட் இந்த நாள்லாம். யோசிச்சு பாருங்க, சும்மா சாப்பிட்டு நல்லா படுப்பாங்க, காலைல எழுப்பும் போது எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. எத்தனை பேருடைய மரணங்கள், எவ்வளவு மரண செய்திகளை கேட்கிறோம், எவ்வளவு துக்க செய்திகள். நம்ம இருக்கிற இடம், நம்ம ஒர்க் பண்ற இடம், நம்ம கூட படிச்சவங்க, யோசிச்சு பாருங்க, நம்ம உறவினர்கள் எத்தனை பேர் மரிச்சு போறாங்க. ஆனால் இதுவரைக்கும் தேவன் நமக்கு ஜீவனையும் பலனும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம அவருக்கு எப்படிங்க நம்ம நன்றி சொல்ல போறோம்? நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு மேல அவர் பெருசு எதிர்பார்க்கல. என் தேவன் பொன்னையோ வெள்ளியோ எதுவுமே கேட்கலங்க. அவருடைய ஆஸ்தி அந்தஸ்தை கேட்கல. அவர் எதிர்பார்க்கல அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் மேல வச்சிருக்க அன்பு தான். ஏன்னா அவர் அன்புக்காக மட்டும்தாங்க என் தேவன் ஏங்குறாரு. யோசிச்சு பாருங்க, நிலாவையும் நட்சத்திரங்களையும் பேர் சொல்லி அழைத்தவர் உங்க அன்புக்காக, என் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. இன்னைக்கு உலகத்துல மனுஷன் எதுக்கோ பின்னாடி ஓடுறான், எதுக்கோ தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறான், எதுக்கோ தன்னுடைய பலத்தை செலவழிக்கிறான். ஆனா ஆண்டவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. மற்றவங்க எல்லாம் அவங்களோட தெய்வத்துக்காக என்னென்னமோ செய்யறாங்க. விரதம் இருக்கிறது, எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்க தெய்வத்துக்காக. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? தெய்வனை மறந்து வாழ்றோம், உலகத்துக்காக ஓடி கொண்டிருக்கிறோம்.
மனுஷன் பின்னாடி ஓடுறதை நிறுத்திட்டு அந்த தெய்வத்தினுடைய அன்பு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான நோக்கம் நமக்கு தெரியும். இன்னைக்கு பலனோடு நம்மளை வச்சிருக்கான நோக்கம் தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பிரியமான தெய்வச்சனமே, உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோட கூட சேர்ந்து, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அன்பு தேவச்சனமே, காலை வேளை சொல்லுங்க, இந்த தாயின் கருவிலை உருவாகும் முன்னே என்னை பேச சொல்லி அழைத்ததுக்கு உமக்கு நன்றி சொல்லுதப்பா. எத்தனையோ பேரு இந்த உலகத்துல பிறக்க முடியாமல், இந்த உலகத்துல பிறந்தும் வாழ முடியாமல், பிறந்தும் பிரோஜனம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. சொன்னா எங்க மேல அன்பாய், இரக்கமாய், தயவாய் நீர் கொடுத்த அன்பிற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, சொல்லுங்களேன், நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு நான் எப்படிப்பா நான் நன்றி செலுத்துவேன். அப்பா, நீங்க செஞ்ச நன்மை ஆயிரம்ப்பா, நீங்கள் பாராட்டின கிருபைகள் ஆயிரம்ப்பா. நீங்க இதுவரை எங்க வாழ்க்கையில நீர் எங்க செய்த காரியங்கள் அநேகமா இருக்குது ஆண்டவரே. எதை குறிச்சு நான் நன்றி சொல்லுவேன்ப்பா, எதை குறிச்சு நான் மேன்மை பாராட்டுவான். இதுவரைக்கும் எங்களை குறிச்சே நாங்க மேன்மை பாராட்டிட்டோம்ப்பா. எங்க படிப்பு, எங்க பணம், எங்க உயர்வு, எங்க குடும்பம், எங்க அந்தஸ்து, எங்க ஜாதியை குறிச்சு நாங்க மேன்மை பாராட்டி இருப்போம்னு சொன்னா எங்களை தயவாய் ஒரு விசை மன்னித்து உம்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட, உம்மை உயர்த்த,
உம்மை நாங்கள் துதிக்க, நீங்க தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக இதை பார்த்து கொண்டிருக்க எல்லோரும் ஒரு விசை we thank you Jesus. Thank you Jesus. நீ செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு மேன்மை பாராட்ட அநேக காரியங்கள் இருக்கலாம். இதுவரை நாங்கள் அதை குறித்தே மேன்மை பாராட்டி படித்த படிப்பு, குடும்பத்தின் அந்தஸ்துகளை குறித்து, எங்களுடைய உயர்வுகளை குறித்து, எங்களுடைய பணம் பதவியை குறித்து, எங்களுடைய அழகை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் மேன்மை பாராட்டி இருக்கலாம்ப்பா. ஆனா உண்மை மேன்மை பாராட்டி நாங்கள் மறந்துட்டோமேப்பா. உங்களை உயர்த்த நாங்க மறந்துட்டோமேப்பா. உம்மை புகழ நாங்க மறந்துட்டோமேப்பா. நீங்க கொடுத்த வாழ்க்கை, நீங்க ஈவா கொடுத்த எங்களுடைய குடும்பம், நீங்கள் ஈவா கொடுத்த எங்களுடைய ஊழியம், நீங்கள் ஈவாய் கொடுத்த எங்களுடைய வேலை, வருமானம், அதெல்லாம் நாங்க மறந்துட்டு நாங்க படிச்சதுனால தான், நாங்க உயர்ந்ததுனால தான், ஏன் பணத்தால தான், ஏன் அழகால தான், ஏன் அந்தஸ்தால தான் என்று சொல்லுதானே இந்த எண்ணங்கள் எங்க வாழ்க்கையில வேண்டாம்ப்பா. நீர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீங்களப்பா. உங்க அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைக்கிறோமாப்பா. தேங்க்யூ Holy Spirit. அந்த அன்பு உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளட்டும். Oh, we thank you Holy Spirit. இதை வீட்டில் உட்காந்து பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா அந்த அன்பு உங்களுடைய இருதயத்தை தொடட்டும். நேற்று நைட்டு வரைக்கும் நிறைய கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு நீங்க படுத்திருக்கலாம். இந்த காலை வேளை உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, ஐயோ இந்த நாள் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மீதியா இருக்கிற மாதம் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கே, நாளைக்கு நான் வாடகை கொடுக்கணுமே, ஐயோ நான் கடன் கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கே, இஎம்ஐ கட்டணுமே, இன்னைக்கு நிறைய தேவைகளால கலகி தவித்து அழுது உங்களுடைய படுக்கையை நீங்க படுத்து இந்த காலைல எந்திரிச்சிருப்பீங்கன்னு சொன்னா தேவன் உங்களோட கூட பேசுறார். என் தேவன் நிச்சயமாகவே நடத்துவார். நீ மனுஷனை நம்பி இருப்பதை காட்டிலும் தேவனை நம்பி இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நடத்துவார். அதுதான் விசுவாசத்தின் ஓட்டம். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில என் தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஜனங்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஐயோ நேரம் ஆகிவிட்டதே. சீஷர்கள் கவலைப்படுறாங்க, ஐயோ நேரம் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜனங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுக்கணுமே என்று சொல்லி. யாருக்கிட்டையுமே ஒண்ணுமே இல்லை, சீஷர்கள் கையில ஒண்ணுமே இல்லை, இயேசுநாதர் கையில கூட எதுவுமே அவர் கொண்டு வரல. அவர் ஊழியத்துக்காக தான் வந்திருந்தார். ஆனா ஒரு சிறுவன் கையில 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே சீஷர்கள் வாங்கிட்டு வந்து, ஆண்டவரே அந்த சின்ன பையன் கிட்ட இதுதான் ஆண்டவரே இருக்குது. அந்த சின்ன பையன் சீஷர்கள் கேட்ட உடனேயும் அவன் கொடுத்துருக்கிறான் பாருங்க, அதுதாங்க ஆசீர்வாதம். அவன் ஒருவேளை இது அம்மா எனக்கு கொடுத்தது, எங்க அம்மா எனக்கு லஞ்சுக்காக கொடுத்தாங்க, நான் கொடுக்க மாட்டேன், இது நான் தான் சாப்பிடணும்னு அவன் நினைக்கல. சீஷர்கள் போய் கேட்ட உடனேயும் அந்த சின்ன பையன் அவன் கையில இருந்த அந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து கொடுக்குறான். அதை கொடுத்த உடனே ஆண்டவர் வாங்கி இதை பிளஸ் பண்ணி 5000 பேரை என் தேவன் போஷித்தார். அது போலதாங்க ஒன்றுமில்லாத நிலவரத்தில் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்க கிட்ட இருக்கிற காரியங்களுக்கு உண்மையா இருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்லி. அப்ப கொஞ்சத்துல உண்மை இருந்தா போதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாருங்க, என் தேவன் உங்களை அநேகத்துக்கு அதிகாரியாய் உங்களை மாற்றுவாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஐயோ இது எனக்கு வேணும். அந்த சின்ன பையன் கொடுக்காம இருந்திருந்தானா அந்த அற்புதம் அங்க நடந்திருக்காது. நம்மளா என்ன பண்ணிருப்போம், ஐயோ என் குடும்பத்துக்கு தேவை இருக்குது, எனக்கு தேவை இருக்குது, என்னால கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நான் பணத்தை மாத்திரம் பேசல, உங்களுடைய நேரம், உங்களுடைய பலன், தேவன் உங்களுக்கு என்று கொடுத்த தாளந்துகள் நீங்க தேவனுக்காக கொடுக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டாம் ஆதாயம் கிடைக்குதா, எனக்கு பெனிஃபிட் இருக்கா, அப்ப நான் செய்யறேன்.
அது இல்லைங்க. உங்களுக்கென்று கொடுத்ததுல நீங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்க. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அது பணத்தால மாத்திரமல்ல, உங்களுடைய அன்பு, அன்பான வார்த்தைகள் எதுவா இருந்தாலும் சரி, தேவனுடைய இருதயத்துல ஒரு அன்பு இருக்கிறது போல நம்மளுடைய இருதயத்திலையும் அந்த அன்பு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அநேகர் நம்மளை எதிர்த்து இருக்கலாம், அநேகர் நம்மளை தள்ளி இருக்கலாம். ஆனா அவங்க மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். இந்த காலை வேளையில ஒரு விஷய கண்களை மூடி, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன், நீ செய்த நன்மைகளை நினைக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. Yes, Holy Spirit. Oh, we praise you, Father. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, மலவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, மலவில்லா அன்பிற்காக. வாழ்க்கையில அநேகர் உங்களை எதிர்த்து இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் அவர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி, எதிர்க்கிறவர் முன்பிலும் என்னை தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி. இயேசுவே, அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, மலவில்லா அன்பிற்காக. அவருடைய திருக்கரத்தினால நம்மளை இதுவரை நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து நம்மளை தப்புவித்த தயவுக்காக இந்த காலை வேளையில ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைக்கிறேன். ஆண்டவரே, நான்
நன்றி என்று திருப்பி சொல்ல எனக்கு வேற வார்த்தை தவிர வேற ஒரு வார்த்தையும் இல்லப்பா. நீங்க செய்த நன்மைகளை நினைக்க, நீர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, மலவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, மலவில்லா அன்பிற்காக. சங்கீதக்காரனாகிய தாவீது இதுமாய் சொல்லுகிறார், நான் என்னத்தை செலுத்துவேன் என்று சொல்லி என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ரட்சகரை நாள்தோறும் தொழுது கொள்வேன் என்று சொல்லி நம்ம கூட இந்த காலை வேளையில நீர் எனக்கு செய்த நன்மைகள் அநேகம் ஆண்டவரே, ஆனால் திருப்பி செலுத்த நான் திராணியற்று போயிருக்கலாம், நீங்கள் பலனற்று போயிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில அந்த தேவனை உயர்த்தி நீங்கள் பாடும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Oh, we thank you, Jesus. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, மலவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, மலவில்லா அன்பிற்காக. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். உமையே நாங்கள் தொழுது கொள்ள நீர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்தி இந்த காலை வேலை இதை பார்த்து கொண்டு உங்களுடைய இல்லங்களுக்குள்ளும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வந்து உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.